பேசணுங்கிறதுக்காக தான் நான் இங்க கூட்டு வந்தேன். நீ மனசு விட்டு பேசுறதுக்கு யாரும் தடையா இருக்க கூடாதுங்கிறதுக்காக தான் பரமுவை கூட நான் வேணான்னு சொன்னேன். நீ பேசணும் காமு, மனசு விட்டு பேசணும். அப்பதான் இந்த பிரச்சனைக்கெல்லாம் விடுவு கிடைக்கும். என்ன நடந்துச்சுமா சொல்லு. என்ன காமு அமைதியாவே இருக்க? உன் மனசுல இருக்கலாம் சொன்னா தானே உன் மனசு பாரெல்லாம் குறையும். நீ எவ்வளவு ஜாலியா கலகலப்பா இருக்கிற பொண்ணு இப்படி அழுதுகிட்டு நின்று உன்னை பார்க்கவே கஷ்டமா இருக்கு காமு. என்னாச்சுமா? அண்ணே, எங்க வீட்டுல என்ன யாருமே புரிஞ்சுக்கிறது இல்லைன்னு எனக்கு ரொம்ப வேதனையா இருக்கு. உண்மைதாமா. குடும்பத்தோட உட்கார்ந்து ஒருத்தர் மனசு விட்டு பேசுறதே இல்லைங்கிறப்ப எப்படிமா புரிஞ்சுக்க முடியும்? அதுவும் நம்மளமா இருக்க குடும்பங்கள்ல ஒரு பொண்ணை யாராவது குறை சொன்னா உடனே கையை வாங்கிக்கிட்டு அடிக்கிறத எல்லாரும் தயாரா இருப்பாங்களே தவிர கூப்பிட்டு உட்கார வச்சு என்னமா பிரச்சனை என்ன நடந்துச்சுன்னு கேட்கறதுக்கு யாருமே தயாரா இல்ல. சித்தப்பாவும் பாண்டியும் அதே மாதிரிதான். விடுமா, நடந்ததெல்லாம் போட்டோம். இனி அடுத்து நம்ம என்ன பண்ண போறோங்கிறத ரொம்ப முக்கியம். உன் மனசுல என்ன இருக்கு, உண்மையில என்ன நடந்துச்சு, இது எல்லாத்தையும் நீ இப்ப ஓப்பனா பேசணும். எல்லாம் அண்ணனே இப்பெல்லாம் கேட்கறான்னு நினைக்காத. ராத்திரில ஒருத்தன் ஏறி கூச்சி உன்னை பார்க்க வந்திருக்கான், அது உண்மை. அதை அப்படி சாதாரண விட்டுற முடியாது. அப்ப ஏதோ ஒண்ணு நடந்திருக்கணும். இதை வச்சுதான் சித்தப்பாவும் பாண்டியும் தீர்மானமா இது காதல் நினைக்கிறாங்க. ஆனா தீர்மானமா நான் எதுவும் சொல்ல வரல. நடந்த உண்மை என்னங்கிறது உனக்கு மட்டும்தான் தெரியும். நீதான் சொல்லணும். அப்பதான் இதுக்கெல்லாம் ஒரு முடிவு கிடைக்கும். ஒருவேளை இது காதலா கூட இருக்கலாம். அப்படி இருந்துச்சுன்னா கூட நீ அதை என்கிட்ட தைரியமா சொல்லலாம். ஏன்னா இந்த காலத்துல காதல்ங்கிறது ஒரு சகஜமான விஷயம். உண்மையிலே நீ காதலிச்சனா கூட என்கிட்ட சொன்னா அதுக்கு என்ன செய்யணுமோ நான் செய்யறேமா. நீ அந்த பையனை லவ் பண்றியா? என்னென்ன சொல்றீங்க நீங்க? அப்படி ஏதாவது என் மனசுல இருந்திருந்தா உங்ககிட்ட சொல்லி இருக்க மாட்டேனா? நிஜமா என் மனசுல அப்படி எல்லாம் எதுவும் இல்லைன்னு. எனக்கு படிப்பு மட்டும் தான் முக்கியம். நம்ம குடும்ப சூழ்நிலை தெரிஞ்சுமான்னு நான் இப்படி எல்லாம் பண்ணுவேன்னு நினைக்கிறீங்க? நான் படிக்க போறதை காதலிக்கத்தானு அப்பா தப்பா நினைக்கிறாரு. ஏன்னா பொண்ணுங்களுக்கு காதலை தவிர்த்துட்டு வேற எதுவுமே தெரியாதா? அண்ணன் நான் படிக்கணும்னு சாதிக்கணும்னு அதை தவிர வேற எந்த எண்ணமும் என் மனசுல இல்ல. ஏன்னா இதை யாருமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. காமு அழுகாத. அழுகிறதெல்லாம் நிப்பாட்டணுங்கிறக்காக இப்ப நம்ம பேசிட்டு இருக்கோம். அழுகாதம்மா, சொல்லு. என்ன சொல்லுமா? அண்ணன் நான் படிக்கணும்னு ஆசைப்படுறேன்னு, இதுதான் உண்மை. இதை யாருமே நம்ப மாட்டேங்கிறாங்க. நான் அந்த பையனை காதலிக்கவும் இல்ல, இதுவும் உண்மை. இதையும் யாரும் நம்ப மாட்டேங்கிறாங்க. நான் நம்புறேம்மா. யாரும் நம்ப வேணாம். அப்பா அப்பா உன் மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்காரு. ஏமா நாங்களா இருக்கும்போது நீ எந்த தப்புமே பண்ணேன்னா ஏமா இப்படி தப்பான முடிவு எடுக்கணும்? ஏதாவது ஒண்ணு ஆயிடுச்சுனாக்க உன்னை பத்தி தப்பா பேசுற விஷயங்கள் எல்லாமே உண்மையும் தானே ஆயிருக்கும். இல்லைன்னா அது தப்புன்னு இப்ப நீ சொல்ற மாதிரி சொல்றது கூட நீ இருந்திருக்க மாட்டிய. சரிம்மா, எல்லா விஷயமே நடந்து போச்சு. இந்த பிரச்சனை ஏமா இவ்வளவு பெருசாச்சு? யாருமா அவன்? உனக்கு எப்படி அவன் பழக்கம்? அண்ணன், அந்த பையன் எங்க காலேஜ் தானே, வேற டிபார்ட்மெண்ட். ஒரு நாள் பஸ்ல கூட்டமா இருக்குன்னு சொல்லி அவன் நோட்டிய டிஃபன் பாக்ஸ் என்கிட்ட கொடுத்து வச்சிருந்தான். அத நான் அவன்கிட்ட திருப்பி கொடுத்தேன். அதத்தான் பாண்டி பார்த்து அடிச்சுட்டான். அதான் தெரியுமாமா. அதுக்கப்புறம் போலீஸ் அட்வொகேட் அலைஞ்சோம். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு? மறுபடியும் இன்னொரு நாள் வந்தானு. அவன் யாரு? உங்க அண்ணனா? இவ்வளவு கொடூரமா நடந்துக்கிறானேன்னு என் மேல பரிதாபப்பட்டு காதலிக்கிறதா சொன்னானு. எனக்கு துளி கூட விருப்பம் இல்லைன்னு அவன்கிட்ட கரெக்டா சொல்லிட்டேன். ஆனா அவன் கொஞ்சம் கூட புரிஞ்சுக்கவே இல்ல. திரும்பவும் என் பின்னால வந்து என்ன காதலிக்கிறதாவும் என்னதான் கல்யாணம் பண்ணிக்க போறதாவும் சொல்லி ரொம்ப டார்ச்சர் பண்ணானு. எதுவா இருந்தாலும் என் அப்பா எடுக்கிறதா முடிவுன்னு நான் அவன்கிட்ட தெளிவா சொல்லிட்டேன். ஆனா அந்த கிராக்கு நேரா போய் அப்பா கிட்ட பொண்ணு கேட்டான்னு அப்பாவும் என்ன தப்பா நினைச்சிட்டாருன்னு
நான் அவனை காதலிக்கிறதா நினைச்சு என்ன அடியோ அடின்னு அடிச்சிட்டாரு. என்னை எப்படியாவது அப்பா கிட்ட இருந்து காப்பாத்தணுங்கிறதுக்காகத்தான் அந்த பையன் செவரேறி குதிச்சு என்னை கூட்டிட்டு போறதுக்காக வந்தான். இதுதானே நடந்தது. இப்ப சொல்லுங்க, நான் என்ன தப்பு பண்ணிருக்கேன்? எந்த தப்புமே பண்ணாம நான் நல்லவன் நல்லவன் சொல்ல எனக்கே அசிங்கமா இருந்துச்சுன்னு அதான நான் இப்படி பண்ணிட்டேன். காமு, உன் மேல எந்த தப்புமே இல்லைங்கிறது தெளிவா தெரிஞ்சிருச்சு. இனி நீ எதுக்குமே கவலைப்படாத. எனக்கு தெரிஞ்சு அந்த பையன் மேல பெரிய தப்பு இருக்கிற மாதிரி தெரியல. அவன் என்னை லவ் பண்ணணும்னு நினைச்சிருக்கான். உங்ககிட்ட வந்து நேர சொல்லியிருக்கான். நீ வேண்டவே வேண்டாம் கண்டிஷனா சொல்லியிருக்க. நேரடியா சித்தப்பாட்ட போய் பேசியிருக்கான். சித்தப்பாவும் இதை சாதாரணமா முடிச்சிருந்திருக்கலாம். இல்லாத ஒரு விஷயத்தை கற்பனை பண்ணி சித்தப்பா தான் அதை பெருசாக்கிட்டாரு. சரிம்மா, ஆனா ஒண்ணு, அந்த பையன் செவரேறி குச்சி வீட்டுக்கு வந்தான் பாத்தியா, அதுதான் அவன் பண்ண பெரிய தப்பு. இன்னைக்கு நீ இப்படி வந்து நிக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் அந்த ஒரு விஷயம் தான். இனிமே எதுக்குமே கவலைப்படாத. நீ உன் உடம்பெல்லாம் சரியான ஒண்ணு. இங்க இருந்து காலேஜுக்கு ரெகுலரா போயிட்டு வா. உன் படிப்புக்கு எந்த பாதிப்பும் வராது. அதே மாதிரி அவன் இனிமே உன்னை வந்து பார்க்க மாட்டான். அவன் உன்னை டார்ச்சர் பண்ண மாட்டான். அது எல்லாத்துக்குமே நான் கேரண்டி. அவன்கிட்ட நான் பேசிக்கிறேன். சித்தப்பா கிட்டையும் பாண்டிக்கிட்டையும் நான் பேசுறேன். இது எல்லாத்தையும் மறந்துட்டு புது சூழல்ல இங்க இருந்து உன்னுடைய வாழ்க்கையை ஆரம்பி. காலேஜுக்கு போ, ஜாலியா இரு. நம்ம வீட்டுல சித்தப்பா பாண்டி எல்லாத்தையும் மறந்துட்டு அவங்களையும் சகஜ நிலைமைக்கு கொண்டு வருவோம். சரியா? படிக்கிற வேலையை மட்டும் பாருமா, வேற எதை பத்தியும் கவலைப்படாத. ஆனா அப்பா அவங்களை எவ்வளவு நம்பிக்கை வச்சு என் பொண்ணு தப்பே பண்ண மாட்டாரான்னாரு. அழாத, கணத்தோட கணத்தோட வா, அப்புறம் பேசலாம். வா வா. என்ன கோபி பேசுனீங்க? அப்பா பேசிட்டேன்ப்பா. என்ன சொல்லுது? நீங்க சொன்னது ரொம்ப கரெக்டுப்பா. காமு மேல எந்த தப்புமே இல்லப்பா. அது சரி, அப்ப இந்த பிரச்சனை எங்க இருந்து தான் தொடங்கிச்சு? பாண்டியும் சித்தப்பா வந்து கொஞ்சம் பெருசாகிட்டாங்க அவசரப்பட்டு. ஐயோ, இப்ப காமு என்ன சொல்லுது? இந்த பஸ்ல ஒரு பையன் நோட் புக் கொடுத்து அவனை போய் பாண்டியெல்லாம் அடிச்சு ஒரு பிரச்சனை ஆச்சு இல்லையா? ஆமா. அந்த பையன் கூட பிறந்த அண்ணனே உன்னை நடு ரோட்ல வச்சு அடிக்கிறானே, அந்த வீட்டுல உனக்கு என்ன பாதுகாப்பு இருக்கு, நான் உன்னை காப்பாத்துறேன்னு சொல்லி அதுக்கப்புறம் லவ் பண்றேன் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி தொடர்ந்து டார்ச்சர் பண்ணிருக்கான். காமு அப்ப இருந்தே ஸ்ட்ரிக்டா சொல்லிருக்கு, இதுக்கெல்லாம் எங்க குடும்பத்துல வாய்ப்பே இல்ல, இந்த மாதிரி என்கிட்ட பிஹேவ் பண்ணாதான்னு கண்டிச்சிருக்கு. ஆனா அவன் ஏதோ காமுக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொல்லி கடைசியா காமுக்கு அவனே வினையா வந்துட்டான். சித்தப்பாவும் வந்து அவரா ஏதோ காமுவை பத்தி கற்பனை பண்ணி இந்த அளவு போட்டு அடிச்சு இப்படி கூட நிப்பாட்டார். அவங்களுக்கு என்ன கண்டாவே பிடிக்கிறது இல்ல பெரியப்பா. சிச்சி அப்படிலாம் இல்லம்மா. என்ன உங்க அப்பா கொஞ்சம் முன்கோவக்காரன், அவ்வளவுதான். இந்த மாதிரி எந்த பிரச்சனையுமே கையாளுற விதத்துல தான் இருக்கு. உப்புக்கு போறாத விஷயத்த கூட சரியா கையாளலன்னு வச்சுக்க, பூதாகாரமா வந்துரும் உன் விஷயம் மாதிரி. ஆரம்பத்திலே உன்னை கூப்பிட்டு பேசியிருந்தா இந்த பிரச்சனை வந்திருக்குமா இவ்வளவு தூரம்? சரி விடு, இப்ப எப்படி கையாளுறது அடுத்தது? அந்த பையனை நேரடியா கூப்பிட்டு இனிமே காமு விஷயத்துல தலையிடாதான்னு சொல்லி வான் பண்ணி விடுறதாப்பா நல்லது. பாத்துப்பா, அது ஏதோ அடிதடி கும்பலா இருக்கும் போல இருக்கு, பாண்டியை போட்டு அடிச்சிருக்காங்க. அதுக்காக தாப்பா சொல்றேன், நாங்க இதை நேரடியா உட்கார்ந்து பேசுறது நல்லது. இல்லன்னா நாளைக்கு இந்த பிரச்சனை பெருசாகிட்டே போகும். நான் போகும்போது பாண்டியும் கூட்டிட்டு போயிடுறேன். சரி. அதுதான் பாண்டிக்கு நல்லது. இல்லன்னா என்னைக்கு பார்த்தா ஒருத்தர் அடிச்சுட்டே இருப்பாங்க. இதுல ஒண்ணும் கவலைப்பட வேண்டியது இல்லப்பா. எனக்கு நம்பிக்கை இருக்குப்பா, இதை பேசி சரி பண்ணிடலாம். சரிப்பா, போயிட்டு இருந்தேன்ப்பா. வரமா. அண்ணே, பிரச்சனை சரி பண்ண நீ போற, பெருசாகாம பாத்துக்கோ. இதுல பிரச்சனை பெருசான பிறகுதான் நான் போறேன். இந்த விஷயத்துல நான் அப்படி இருப்பேனா? கண்டிப்பா சரி பண்ணிடுவேன். வரமா. அந்த பையனை இனிமே என்ன பார்க்க சொல்லாதன. பார்க்க மாட்டாமா? கண்டிப்பா பார்க்க மாட்டான். அதுக்கு மேலையும் பார்த்தானா அவனை நான் வேற மாதிரி பாத்துக்கிறேன். வரட்டுமா? வரமா. நான்சென்ஸ். என்ன வேலை பாக்குறீங்க? என்ன இதெல்லாம்? எவ்வளவு நாளாச்சு சொல்லி? என்ன கருப்பையா, இதெல்லாம் பார்க்க மாட்டீங்களா? சொல்லிட்டேன் மேடம், படித்து எடுக்கிறாங்க மேடம். என் கண்ணு முன்னாடி நிக்காதீங்க, போயிடுங்க. போக சொல்லுங்க. வேலையை பாரியா, போயா.
வணக்கண்ணே வணக்கண்ணே. வணக்கம் வணக்கம். என்ன பண்றீங்க? காத்து இறக்குறேண்ணே. வெரி குட். காத்தை ஏன் இறக்குறீங்க? கொஞ்சம் ஓவரா இருக்கு. ஓவரா இருக்கா? ஏய் நல்லா இருக்கு. எங்க இன்னொருக்கா இருக்குங்க. இன்னொருக்கா இருக்குங்க. அண்ணே கண்டினியூஸா இருக்குங்கண்ணே. இந்த சத்தம் சூப்பரா இருக்குண்ணே. இறக்குங்க. சூப்பர். எவ்வளவு கால்ஸ் எவ்வளவு கம்ப்ளைண்ட்ஸ் தெரியுமா? இதே மாதிரி பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கும் சேர்த்து மெமோ கொடுக்க எல்லாத்தையும் வேண்டியது நீங்களும் வரும். முடிச்சிடறேன் மேடம். சீக்கிரம் பாருங்க எல்லாத்தையும். வணக்கம் மேடம். நீங்க எப்ப வந்தீங்க? நீங்க அவரை போட்டு காய்ச்சிட்டு இருக்கும்போது வந்துட்டேன். ஏன் மேடம் டெய்லி யாராவது திட்டிட்டே இருக்கணுங்கிறது உங்க வேண்டுதலா? எல்லாரும் உங்க வேலையை பார்த்தா நான் ஏன் திட்ட போறேன்? எனக்கு தப்பு பண்ணிட்டு காரணம் சொன்னா பிடிக்காது. அப்ப தப்பு பண்ணாங்க முன்னாடி வந்து உம்முனே நிக்கணும். நீங்க உம்முனே இருந்தாலும் என்னமா சொல்லுவீங்க? நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன், நீ என்ன உம்மா முஞ்சுமா நின்னுட்டே இருக்கேன்னா அப்ப திட்டதான் செய்வீங்க. ஆமா, நீங்க உண்மையிலே இன்ஜினியரா? ஏன் இப்படி கேக்குறீங்க? இல்ல, ஒரு இன்ஜினியர் கவர்மெண்ட் ஆபீசர்னா ஒரு ஏசி ரூம்லயோ இல்ல ஃபேனிங் கீழே உட்கார்ந்து வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. நீங்க என்ன பார்த்தா தெருவா சுத்திட்டு இருக்கீங்க. நான் ஏதாவது ஒரு தெருவுல தாங்க உங்களை பாக்குறேன். நான் என் வேலையை தான் செய்யறேன். கவர்மெண்ட் ஆபீசர்னா சொகுசா உட்கார்ந்து வேலை பார்க்கணும்னு நினைக்கிறீங்க பாத்தீங்களா? இதுதான் தப்பு. நாங்க மக்களுக்காக. மேடம் வேணாம் மேடம், உங்க லெக்சர் எல்லாம் போதும். இப்ப எதுக்காக என்னை கூப்பிட்டீங்க? அதுவா? ஐயோ, டயர் பஞ்சர் ஆயிடுச்சு. இது பஞ்சர் இல்ல, காத்த இறக்கி விட்டாங்க. யாரு? ஒருத்தர் வந்து இப்ப இறக்கிட்டு இருந்தாரு. உங்களுக்கு எப்படி தெரியும்? நான் பார்த்தேனே. பார்த்துட்டு சும்மா வர்றீங்க? என்ன சொன்னாரு? ஓவரா இருக்குதுனாரு. ஐயோ, நான் ஆபீஸ் வேற அர்ஜென்ட்டா போணும். டிரைவர் வேற டீ சாப்பிட போனாரு. ஒண்ணும் பிரச்சனை இல்ல, நான் போய் ஒரு ஆட்டோ எடுத்துட்டு வரேன் மேடம். ஐயோ, நீங்களே கொஞ்சம் டிராப் பண்ணிடுங்களேன். இந்த சைக்கிள்லையா? என் குடும்பத்துல இருக்க வீட்டாளர்கள் தவிர வேற யாரும் இந்த சைக்கிளை ஏத்துறதே இல்லங்க. நான் உங்களை எதுக்கு தெரியுமா வர சொன்னேன்? உங்க தங்கச்சியோட வேலை விஷயமா பேசுறதுக்கு. அப்படியா? உட்காருங்க. என்ன இப்படி ஓடுறீங்க? இல்லங்க, நான் எப்பவுமே நல்லா ஓட்டுவேங்க. நீங்க வந்து பக்கத்துல உட்கார்ந்த உடனே ஒரு டென்ஷன், ஒரு படபடப்பு, அதான் சைக்கிள் லேசா ஆடுது. கீழே போட்டுற மாட்டீங்களா? சேச்சா அப்படிலாம் இல்ல, விழுந்தா ரெண்டு சேர்ந்தா விழுவோம். ஐயோ, சொல்லுங்க மேடம். சரி, உங்க தங்கச்சி வேலை விஷயமா ஒருத்தவங்க கிட்ட பேசியிருக்கேன். அவங்க கம்ப்யூட்டர் சென்டர் வச்சிருக்காங்க. அத பாத்துக்கிற வேலை. டீசென்டான salary இருக்கும். அனுப்புறீங்களா? கண்டிப்பா மேடம். மேடம், நீங்க இவ்வளவு தூரம் யாகம் வச்சு பண்ணதுக்கு தேங்க்ஸ் மேடம். நான் கூட உங்க பிஸியான வேலைகள்ல இதெல்லாம் மறந்துருப்பீங்கன்னு நினைச்சேன். நான் எல்லா விஷயத்திலுமே சின்சியரானவ. ஆமா மேடம், நீங்க உண்மையிலே ரொம்ப கிரேட் மேடம். சரி, சோப் போட்டது போதும். உங்க தங்கச்சி வேலைக்கு அனுப்புங்க. இந்தாங்க அந்த சென்டரோட விசிட்டிங் கார்டு. தேங்க்யூ மேடம். மேடம், வேலையில சேர்க்கும் போது உங்களால வர முடியுமா? இல்ல, எனக்கு ஒர்க் இருக்கு, அதனால என்ன எதிர்பார்க்காதீங்க. சரிங்க மேடம், நான் அப்ப போயிட்டு வந்து உங்களுக்கு தகவல் சொல்றேன் மேடம். சரி, தேங்க்யூ மேடம். சட்டை கிழிஞ்சும் போதே நினைச்சேன் ஏதோ அடி தடிதான். கழுத்துல கரிச்சி மாட்டி சுத்தும் போதே நினைச்சேன் இந்த மாதிரி எதனா ஆகும்னு. ரொம்ப கிழிச்சிட்டாங்களாண்ணே? சட்டையை கிழிச்சிட்டாங்களான்னு கேட்டேன். என்னைக்காவது அடி வாங்கிட்டு வரணும் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த? சே அந்த மாதிரி எல்லாம் நான் இல்ல. சட்டையை கிழிச்சு அனுப்பிச்சிருக்காங்களே அவங்க அண்ணன் டைலர்னு, அவங்களுக்கு தெரியுமா? இருக்குடா டிக்கெட்டு, ஒரு நாள் உனக்கு இருக்கு. உன் வீரத்தெல்லாம் இங்க காட்டாத, அங்க பொட்டி பொட்டி எடுத்தாங்களா அங்க காட்ட வேண்டியதானே? ரொம்ப பேசாதடா, வாய் மூடிக்கிட்டு. டேய், என்னடா பிரச்சனை? என்ன மனசுல அடிச்சிட்டு இருக்க? உன் தம்பி வந்து அடிச்சுட்டாங்க, நீ பொறுமையா நிதானமா வந்துட்டு இருக்க. உன் தம்பி அடிச்சது பொங்கி எலவனமான போன. ஏன்டா கத்துற? பொறுமையா பேசுறா முதல்ல. என்னடா பொறுமையா பேச சொல்ற? என் சட்டை கிழிச்சு அடிச்சு அனுப்பியிருக்காங்க, நீ பொறுமையா பேச சொல்ற. நீ டேய், இது வேற விஷயமா இருந்துச்சுன்னா உன்னோட அளவுக்கு நானும் வேகமா இறங்கிருப்பேன். இது நம்ம தங்கச்சி காமோட விஷயம்டா, பொம்பளை பிள்ளை பிரச்சனை. இத நம்ம எடுத்து எக்கு தப்பா ஏதாவது பண்ணிட்டோம்னு வச்சுக்க, நாளைக்கு அந்த பொண்ணு பேர் தான் கெட்டு போவோம். நம்ம குடும்பமானம் தானே போகும். 5 பொண்ணுங்க வச்சிருக்கோம்டா நம்ம. ஏன் சொல்ல மாட்டேன்? அப்ப 5 சட்டையை கிழிப்பாங்க, என்ன பொறுமை இருக்க சொல்றியா? அப்பயும் அடி வாங்கிட்டு தான் இருப்பியானே, திருப்பி அடிக்க மாட்டியா? வாய மூடிக்கிட்டோம், வாய புத்திக்கிட்டோம். டேய் பேசாம இருடா. நீ ஏன் அவசரப்பட்டு போய் பிரச்சனை பண்ண? என்கிட்ட கேட்டு போய் சண்டை போட்ட? ஆம்பளனே ஆம்பளை, கோவம் வந்துச்சு அடிச்சேன், அதான் திருப்பி அடிச்சிட்டாங்க. டேய் இங்க பாரு, இப்ப நம்ம நேர போறோம், அவனை கூப்பிட்டு வச்சு பேசுறோம். யார் மேல தப்புன்னு கேட்போம். காமு மேல தப்பா இல்ல அவன் மேல தப்பா? அவன் மேல தப்புனா கூப்பிட்டு வச்சு என்னன்னு கேட்போம். அவன் ஏரியால போயிட்டு அவன் கணக்கதை விசாரிக்க சொல்றியானே? வானே போயிட்டு அவனை பகுந்து எடுக்கணும். அவன் தலை உரு. ஏன்டா பிரச்சனை பெருசாக்கிட்டே இருக்க? என்ன அவனை போய் அடிக்கணுமா, வெட்டணுமா, ஜெயில் போணுமா? போ, என்னமா பண்ணிக்க? பொம்பளை பிள்ளை பிரச்சனை அமைதியா பேசுன்னு சொல்லிருக்க, ஓவரா பேசிட்டு இருக்க. பாரு நீ, இப்ப நம்ம போய் பேசுறோம், என்ன நடந்துச்சுன்னு கேட்போம், அதுக்கப்புறம் முடிவு பண்ணலாம். என்ன அடிச்சாங்க? அவன் சட்டை கஞ்சி பேண்ட் கஞ்சி திருத்துருவோம். நீ தானே அடிக்க. முதல்ல போய் அடிச்சது நீனு, அதுக்கப்புறம் அவனையும் குறை சொல்ற. முதல்ல வா, என்னன்னு கேட்போம், 2 பேரும் போவோம். அங்க பிரச்சனை ஆச்சா கை கட்டி நிக்க மாட்டோம். என்ன செய்யணுமோ அதை செய்வோம். முதல்ல வா கூட. பேச்சு கேடலானே, போற அடிக்கிறோம். டேய், இப்ப நீ வர்றியா வரலையாடா? அடிக்க வர்றேன்னா வா, நான் வர்றேன், இல்ல வர மாட்டேன். டேய், நான் கூப்பிடுறேன், வாடா நீப்பா. போனேன்.
பேசிட்டேன். வா நீ இப்ப கிளம்பு. முதல்ல அவனுக்கு போன போட்டு கூட என்கிட்ட. எல்லாத்தையும் பெருசாக்குறது. இந்த நீ யாரு நிம்மதியா இருக்க பேசு. ஹலோ ஹலோ, மூர்த்திங்களா? ஆமா, நீங்க யாரு? நான் காமுவோட பெரியண்ண பேசுறேன். உங்களை பார்க்கணுமே. என்ன விஷயமா? காமு விஷயமா. சரி, வீட்டுக்கு வாங்கல. வீட்டுக்கு வந்து பேசினா இது நல்லா இருக்காதுங்க. சார், என்னால உங்க இடத்துக்கு வர முடியாது சார். வேணா ஏதாவது பொதுவான இடமா சொல்லுங்களேன். பொதுவான இடம். ஐயனார் கோயிலுக்கு சொல்லு. என்ன அடிச்சாங்களா அங்கேயே வர சொல்லு. நீங்களும் பாண்டி மீட் பண்ணீங்கல்ல, ஐயனார் கோயில், அங்கே வர்றீங்களா? ஓகே சார். இங்க பாருங்க, நானும் என் தம்பி பாண்டியும் தான் வர்றோம். பேச போறது முக்கியமான விஷயம். உங்ககிட்ட தனியா தான் பேசணும். சரிங்க சார், வெயிட் பண்றேன் சார். வாங்க பேசலாம். ஓகே. டேய், பேசியே சரி பண்ணலாம்டா. அண்ணே, அண்ணன் பேசியே சரி பண்ணிடும் சொல்லி பிரச்சனை பெருசா வைக்கிறாங்க பாத்துனே. ஏய், அவர் பேசினாலே பெரிய பிரச்சனை உண்டா. அதோட அவரை கூட்டு போறேன். பேண்ட்டும் கிழிஞ்சிரும். இந்த நாய் தான். வாழ்வதில் யோசனை பண்ணுவ. அவன் கிழிச்சு வந்து உன்னை கிழிக்கிறேன். இருடி இரு. அந்த இருக்காங்க. டேய், அவனுங்க வராங்கடா.